வணக்கம் நண்பர்களே. மாறாவை கொஞ்ச நாள் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அந்த கேப்ல இவன் சிக்கன் மட்டன் சூறா விட்டு நல்ல சைஸுக்கு வந்துட்டான். இந்த மாதிரி பெரிய சைஸ் டாக் எல்லாம் நம்ம வீட்டு டைல்ஸ்ல வளர்க்குறப்ப காலு கோணிக்கிறதுக்கும் ஹிப்பு ஜாயிண்ட்ல எல்லாம் பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் என்னோட மாறாவை எனக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கேன்சல் பண்ணி விட்டுன்றத ஒரு 3 பாயிண்ட்ல சொல்றேன். வெல்கம் டு நான் நாய் வளர்க்க போறேன் எபிசோட் 32. பாயிண்ட் நம்பர் 1, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வெளியில வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்தா அதுவே பாதி பெனிஃபிட். ஃபார் மீ பர்சனலி வாக்கிங் கூட்டு போறதுக்கு அப்பப்போ டைம் கிடைக்காது. பட் என் வீட்டு பார்க்ல அந்த முனையில இருந்து இந்த முனை வரைக்கும் 10 ரவுண்ட் ஓட விடுவேன். அதுவே ஒரு லாங் பீரியட்கான ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அதுலயே நாய்க்குட்டி நல்ல அலைன்மெண்ட்ல வந்துரும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் கோழிக்காலு, ஆட்டுக்காலு, மாட்டுக்காலு அதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா அதுல இருக்க கோலஜன் நல்ல ஜாயிண்ட் கேர், ஹிப் கேரா இருக்கும். பட் எல்லா நாளும் நம்ம ஒரு மேன் வெர்சஸ் வைல்டா இருக்க முடியாத பட்சத்துல அதெல்லாம் வச்சு ரெடியா இருக்க மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வேலையை பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் யூஸ் பண்ற டப்பா இஸ் மேட் அப் ஆஃப் கோழிக்காலு, டர்மரிக், கோலஜன் பெப்டைல், குளுக்கோசமைன், ஃபிஷ் ஆயில்னு நிறைய. மாறா இப்ப 28 கிலோ இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி இதுல இருந்து 2 ஸ்கூப் லஞ்சில் ஆட் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சிச்சு. இது நாட் ஒன்லி ஃபார் வளர்ற நாய்க்குட்டி, வளர்ந்த நாய்க்குட்டிங்களுக்கும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவனுக்கு தான் இன்னும் நல்ல சைஸ்ல இருப்பானுங்க, வெயிட்டாவும் இருப்பானுங்க. இதோட லிங்க் நான் பயோல போட்டிருக்கேன். தேவை இருக்கவங்க செக்கிங்ஸ் போட்டுக்கலாம். பை தி வே, நீங்க உங்க நாய்க்குட்டி அலைன்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதாவது எக்ஸசைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்களான்றதையும் கமெண்ட்ல போட்டு போங்க. அதை நான் ஒரு எஜுகேஷனா எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிறேன்.